4 வயதில் குழந்தைகள் பெரும்பாலும் ABCDக்களை கற்பதுதான் வழக்கம். ஆனால் ஜெயமித்ரா வாசகம் அவர்களை விட மிகவும் வித்தியாசப்படுகிறார். இச்சிறிய வயதிலேயே பீரியாடிக் டேபிள் எலிமெண்ட்ஸ் எனப்படும் கால அட்டவணையின் அனைத்து 118 கூறுகளையும் இவர் அடையாளம் காட்டுகிறார். அதுவும் வெறும் 1 நிமிடம் 35 வினாடிகள் என்ற சாதனை நேரத்திற்குள். ஏற்கனவே தேசிய கொடிகளை சரியாக அடையாளம் காட்டி சாதனை படைத்தவரான இந்த அதிசய குழந்தை தனது அடுத்த பெரிய சவாலாக இந்த கால அட்டவணையை அண்மையில் கையில் எடுத்தார். 6 வாரங்களில் பயிற்சி பெற்று மலேசிய சாதனை புத்தகம், இந்திய சாதனை புத்தகம், அனைத்துலக சாதனை புத்தகம், ஆசிய சாதனை புத்தகம் என பல்வேறு சாதனை புத்தகங்களின் அங்கீகாரத்தை பெற்று ஜெயமித்ரா ஆச்சரியமூட்டியுள்ளார். தினமும் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் இந்த கால அட்டவணை கூறுகளை இவர் பயிற்சி செய்து வந்துள்ளார். ஒரு நாளைக்கு 2 முதல் 5 கூறுகளை இவர் பயிற்சி செய்துள்ளார். மகளின் இந்த அபரிமித ஆற்றல் ஒரு விபத்தல்ல என்கிறார் ஜெயமித்ராவின் 30 வயது பெருமைமிகு தாய் டாக்டர் மதிவதனி. மாறாக மகளுக்கு ஒழுக்கம், விளையாட்டு, கற்றல் ஆகியவற்றை சரியாக கலந்தூட்டியதன் பலனே இதுவென NST-யுடனான சிறப்பு நேர்காணலில் மதிவதனி கூறினார். குறிப்பாக இரவில் சீக்கிரமாக தூங்குவது, கைபேசி பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது போன்றவற்றில் மதிவதனி கண்டிப்பாக இருந்துள்ளார். கைபேசிகளில் செலவிடும் நேரத்தை வெளியில் விளையாடச் செல்வது, ஸ்கூபி டூ, டாம் அண்ட் ஜெர்ரி போன்ற கார்ட்டூன்களை பார்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஜெயமித்ரா செலவிட்டுள்ளார். மிட்டாய்கள், சாக்லேட்டுகள் இல்லாத ஆரோக்கியமான உணவு முறையும் பழக்கப்படுத்தப்பட்டுள்ளது. பியானோ வாசிப்பதிலும் ஜெயமித்ராவின் அறிவாற்றலை மேம்படுத்தியிருப்பதாக கருதும் மதிவதனி அடுத்து சதுரங்க விளையாட்டையும் மகளுக்கு மெல்ல அறிமுகப்படுத்தி வருகிறார். இவ்வேளையில் எதிர்கால ஆசை என்னவென்று கேட்டால் கொஞ்சமும் யோசிக்காமல் பெரு நிறுவனம் ஒன்றின் CEO ஆவேன் என்கிறார் ஜெயமித்ரா.